கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தாஸ் என்கிற அன்பு சகோதரர் சென்னையில் இருக்கிற அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுடைய 25 வயது மகள் வனிதா, அவங்களுடைய சர்ரத்தில் வயிற்றிலே ஒரு நீர் கட்டி இருக்கிறது. அந்த நீர் கட்டி குணமாகும்படிக்கு, இல்லாமல் போகும்படிக்கு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, சென்னையில் இருக்கிற அன்பு சகோதரர் தாஸ் அவர்களுக்காக, அவங்களுடைய அன்பு மகள் வனிதாவிற்காக, 25 வயது நிரம்பின மகளுடைய சர்ரத்தில் இருக்கிற நீர்க்கட்டி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சுகமாகும்படியாய் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. சங்கீதம் 107:20 நீ சொன்னி, அவர் தமது வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவா. இப்பொழுது நம்முடைய வார்த்தையை, வசனத்தை அனுப்புவீராக, குணமடைய செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு எதிரான ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு எதிராக ஏதாவது ஆலோசனை செய்கிறாங்களா? கவலையப்படாதீங்க. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆலோசனை நடக்குதா? உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக தப்பான ஆலோசனை நடக்குதா? உங்கள் பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காக தப்பான ஆலோசனை நடக்குதா? கலங்கவே கலங்காதீங்க. உங்களுடைய எல்லா ஆலோசனைகளையும், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருடைய சகல ஆலோசனைகளையும், மனுஷங்களுடைய ஆலோசனைகளையும் கர்த்தர் அபத்தமாக்குவா. வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை தேவனாகிய கர்த்தர் அபத்தமாக்கி போட்டா. உங்களுக்கு விரோதமாக உங்களை நாசமாக்கணும் நினச்சி என்ன ஆலோசனை செய்தாலும் அத்தனையும் அழிக்கப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ப்ரேயர் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா உங்களுக்கு விரோதமாக எழுப்பின எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் அதம் பண்ணி போடுவா. ஒரு ஆலோசனை கூட வாய்க்காது. விசுவாசிங்க. வேதாகமத்தில் லூக்கா 6வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே இயேசுவுக்கு விரோதமாய் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரை ஒருவர் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவோ அந்நாட்களில் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஞானம் படைத்தவர்கள், சமுதாயத்தில் செல்வாக்கு நிறைந்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், எந்த காரியத்தையும் செய்ய வல்லமையான நபர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மூர்க்க வெறி கொண்டு, சாதாரண வெறி அல்ல, மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கொருவர் ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அந்த ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கினார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினா. இந்த ஜெபம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தப்பான ஆலோசனைகளை எல்லாம் அதம் பண்ண வேண்டும். ஒரு சகோதரர் அவர் சொன்ன ஒரு சாட்சி, பிரதர், நான் என்னுடைய அலுவலகத்தில் லெசர் டைமில், ஃப்ரீ டைமில் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனால் மற்றவங்க சீட்டாடுவாங்க, இன்னும் நிறைய பேர் கதை புத்தகத்தை படிப்பாங்க. ஆனால் நான் மற்றவங்க கூட சேராததுனால என் மேலே கோபம் கொண்டு எல்லாரும்
ஏஇ, ஜேஇ எல்லாரும் ஆலோசனை பண்ணி என்னை அந்த இடத்த விட்டு தூக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? யார் யாரெல்லாம் என்னை ஆலோசனை பண்ணி தூக்குன்னு நினச்சாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு மாற்றப்பட்டாங்க. மனைவி ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், ஃபேமிலி ஒரு பக்கம். ஆனால் எனக்கு ரோதமாய் ஆலோசனை பண்ணினவங்களை கத்த பார்த்து கொண்டா. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய அதிகாரியை கையில் வச்சுருக்கிற, அந்த அதிகாரியை வச்சுட்டு எல்லாரையும் நாங்கள் ஆலோசனை பண்ணுறோம் உன்னை இங்கே மாற்றணும்னு சொல்லி அங்கே அந்த அதிகாரியை வச்சு நீ மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே, பார்த்துக்கோ அப்படி சொன்னாங்க. எனக்கு எந்த அதிகாரியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருவர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திருந்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தப்பான ஆலோசனை பண்ணினாலும் அந்த ஆலோசனையை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். அந்த ஆலோசனை செல்லுபடி ஆகாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தானியேல் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாக மூப்பர்கள் எழும்புகிறாங்க, தேசாதிபதிகள் எழும்புகிறாங்க, ராஜாவின் விசாரிப்பில் இருக்கிறவர்கள் எழும்புகிறாங்க, அதிகாரிகள் எழும்புகிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க. தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள், ஒருவருக்கொருவர் ஆலோசனை பண்ணேன். ஆனால் முகாந்தரமே கிடைக்கல. கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை ஆலோசனை பண்ணினாங்க, ராஜாவை தான் கும்பிடணும். ராஜாவை தவிர வேறு யாரையாவது கும்பிட்டாலோ தொழுது கொண்டாலோ ஆராதித்தாலோ சிங்கக்கவியில் போடணும். ஒரு ஆலோசனை பண்ணி ராஜாவிடத்தில் போய் அதை சட்டமாக ஏற்றினாங்க. அந்த ஆலோசனை யாருக்கு விரோதமான ஆலோசனை? தானியேல் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமான ஆலோசனை. ஆனால் என்ன நடந்துச்சு? யார் யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி ஒரு பெரிய திட்டத்தை சிங்கக்கவியில் போடணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அத்தனை பேரையும் தேவனாய் கர்த்தர் சிங்கக்கவியிலே போடும்படிக்கு செய்தார். தானியேல் 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் சிங்கக்கவியிலே போடப்படுகிறார்கள். தானியேல் 6:4 யாரெல்லாம் ஆலோசனை பண்ணாங்களோ அந்த ஆலோசனை அவங்களுக்கு தானியேல் 6:24 ரிவர்ஸ் ஆயிட்டு. அது ரிவர்ஸ் ஆயிட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணினாலும் அது ஒன்றும் நடக்காது. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சங்கீதம் 20:4 அவர் உங்கள் மன விருப்பத்தையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நிறைவேற்றுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஆலோசனைகளும் அதமாக்கப்படுவதாக. என் தேவன் அதமாக்குவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமான ஆலோசனை அளிக்கப்படும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.